துளசி, இந்த காதல் கீதெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னைக்கு நான் என் கால்ல சலங்க கட்டினோ அன்னிலிருந்தே நீதாண்டி எனக்கு நட்பு ரீதியான அக்கா அக்கா. சுதர்சனா, எப்படா வந்த? ஓடிட்டு இருந்த கிராமபோனை நிறுத்திட்டு நான் இங்க வந்து ரொம்ப நேரமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். பாம்பு வந்து கடிச்சா கூட உனக்கு தெரியாத போல் இருக்கேக்கா. அப்படி என்னக்கா யோசனை? கொஞ்ச நேரமா நான் இந்த உலகத்திலேயே இல்லடா. என்னக்கா பழச நினைச்சிட்டு இருக்கியா? எதை நாம மனசை விட்டு தூக்கி எறியணும்னு நினைக்கிறோமோ அந்த ஞாபகம் தான் அடிக்கடி மனசுல வந்துட்டே இருக்கு. என்னக்கா பண்றது? எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சின்ன கெட்ட விஷயம் மனசை உறுத்திட்டு தானே இருக்கு. உண்மைதாண்டா. என் வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை என் மனசு சுத்தி சுத்தி வருது. அக்கா, எல்லாருக்கும் அவ தோப்பனார் தான் ஹீரோ. அவ எப்படி இருந்தா, என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள், அதை வச்சுதான் நாமளும் இது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு தோப்பனார் கிடையாது. நீதான் எனக்கு ஹீரோ. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துதான் வளர்ந்தேன். உன்னோட தன்னம்பிக்கை, தைரியம், போராடுற குணம், இதெல்லாம் பார்த்துதான் என்ன நான் வளர்த்துக்கிட்டேன். இல்லடா சுதர்சா, நீ என்னோட தம்பி இல்ல, தளபதி. தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவா. நீ எனக்கு துணையா இருக்கிறதுனாலதான் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடி ஜெயிச்சுட்டு இருக்கேன்டா. உங்க அத்திம்பேர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். அவரை நாம தான் பயன்படுத்திக்கணும். அவரை அவருக்கே பயன்படுத்திக்க தெரியாது. என்னக்கா இன்னைக்கு ரொம்ப விரக்தியா பேசுற? எட்டிக்கா சாப்பிட்ட வாய்க்கு தேன் சாப்பிட்டாலும் கசப்பாதான்ப்பா இருக்கும். இப்ப அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். அந்த நிம்மதியை தேடித்தானே நம்ம அந்த ஊரை விட்டு இங்க வந்திருக்கோம். இடம் மாறினாலும் மனசு ரொம்ப பாரமா இருக்குடா. மனசுல உள்ள பாரம் குறையணும்னா பெருமாள் அலங்காரம் பண்ணி சேவிக்கணும். அப்போ நீங்க பெருமாளை சேவிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். நீங்களும் அத்திமேர போய் சேவிச்சுட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நீ உடனே நரசிம்மனுக்கு ஃபோன் பண்ணி பட்டாச்சாரியர்கிட்ட நான் வரேன்னு சொல்ல சொல்லு. அவர் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வைப்பார். சரிக்கா. சுந்தரமணிகா சந்து நாராயணங்காட்ட பேசணும். டெலிபோன் டைரக்டர் வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. நம்பர் இருந்தா பேசுங்க. என்ன டெலிபோன் பூத் நடத்துற? ஒரு டைரக்டர் இருக்க வேண்டாம் உங்ககிட்ட? ஹலோ ஹலோ, நான் சுதர்சன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு யார் வேணும்? நரசிம்மா இருக்காரா? சார் அவர் இங்க தான் சார் இருக்காரு, கொஞ்சம் இருங்க. யாரு? சுதர்சன் பேசுறேன் சார். சுதர்சனா? ஹலோ, யாரு? சுதர்சனா? என்னப்பா, என்ன விஷயம்? மண்ணி ஏதாவது சொன்னால? ஆமா, அதானே பார்த்தேன். நீயா என்கிட்ட பேச மாட்டியே? மண்ணி ஏதாவது சொன்னால? ஆத்துல ஏதாவது விசேஷமா? இல்ல எந்த விசேஷமும் இல்ல. அக்கா வந்து கோயிலுக்கு சேவிக்க வரலாம். பட்டாச்சாரியார்கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொன்னா. அக்கா பெருமாள் சேவிக்க கோவிலுக்கு வராளா? எந்த விசேஷம்? உனக்கு ஏதாவது வரன் குதுந்துட்டா? மாமா, சொல்ற வேலையை செய்யறல, மத்த விஷயத்தை அனாவசியமா பேசிட்டு வச்சிடுறேன். சரி, சொல்லிடுறேன். ஏதோ சுதர்சனுக்கு கல்யாணம் வரும், அதையே சாக்கா வச்சுன்னா வாட்டில் உட்காந்து சம்பரமா சாப்பிடலான்னு பார்த்தேன். நடக்காத. இந்த நரசிம்மனுக்கு கோவில் புளியோதரை. तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति।
துளசி 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 என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? அக்கா எப்பவுமே நான் உனக்கு சின்ன குழந்தை தானே. சரி சரி, ஆரத்தியை தொட்டு கும்பிடு. அக்கா கிட்ட எப்படி கேக்குறது? என்னடி யோசனை? கேக்குறதுக்கு இதுதான் நல்ல சமயம். ஆரத்தியை தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடுறி. அக்கா அக்கா அக்கா, இன்னைக்கு சாயந்தரம் பக்கத்து தியேட்டர்ல திலனா மோகனாம்பாள் படம் போட்டிருக்காங்க. காயத்ரி பத்மாலாம் போறாங்க அக்கா. நானும் போறேன் ப்ளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தொட்டு கும்பிடு. அக்கா முதல்ல படத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா தொட்டு கும்பிடுறேன். விளையாடாத துளசி, கற்பூரம் அணைய போகுது. தொட்டு கும்பிடு. படத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா தான் தொட்டு கும்பிடுவேன். தொட்டு கும்பிடு துளசி. அக்கா சரின்னு சொல்லுக்கா, படத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லுக்கா. தொட்டு கும்பிடுறி. நீ அனுப்புறேன்னு சொன்னாதான் நான் தொட்டு கும்பிடுவேன். சரி, போய் தொலை. இப்ப தொட்டு கும்பிடுறி. தேங்க்யூ அக்கா. ஏய் வாலு, சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இதே மாதிரி தொட்டு கும்பிடாம என்ன பிளாக்மெயில் பண்ணி உன் காரியத்தை நிறைவேற்றிப்ப. சரியான போக்கிரிடி நீ. நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. வருஷம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நீ ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா உன்னை என் கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. வருஷம் 20 வருஷம் ஆச்சு. என்னக்கா? நம்ம பரம்பரை நாட்டியத்துக்கே பேர் போன பரம்பரை. நாட்டியத்துக்காகவே நம்மள அர்ப்பணிச்சிருக்கோம். இதை தவிர இந்த ஊர்ல நம்மளை பத்தி பெருமையா பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லடி. நம்ம அம்மா எவ்வளோ பெரிய டான்ஸர் தெரியுமா? அந்த காலத்துல அவங்க அழகுக்கும் நாட்டியத்துக்கும் மயங்காத ஒரு ஜமீன்தார் இல்ல தெரியுமா? லட்ச லட்சமா பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்கடி. அக்கா நம்ம அப்பா யாருக்கா? கடைசி வரைக்கும் அது சொல்லாமலேயே நம்ம அம்மா கண்ணு மூடிட்டாங்க. ஒரு குழந்தை தான் அப்பா யாருன்னு தெரியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. அந்த கொடுமையை தான் இப்ப என் பொண்ணு மணிமேகலை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவ அப்பா யாருன்னு சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதை விடுக்கா, அதெல்லாம் நடந்து போன விஷயம். ஏங்கா அதை நினைச்சு வருத்தப்படுற? அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை துளசி. என் கவலை எல்லாம் ஒன்ன பத்தி தான். துளசி, நீயும் என்ன மாதிரி வாழ்க்கையில ஏமாந்துடாத. முக்கியமா அந்த பணக்காரங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க. இன்னொன்னு சொல்றேன், பொதுவா எல்லாரும் நினைக்கிறாங்க பணக்காரங்க கிட்ட ஒட்டி உறவான்னா அவங்க பணமெல்லாம் நம்ம கிட்டயே ஒட்டிடுன்னு. ஆனா அது தப்புடி. படிச்சவங்க கிட்ட உறவான்னா அவங்க அறிவு நம்ம கிட்ட வந்து சேரும். சரிக்கா, டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, எல்லாரும் வந்துருவாங்க. துளசி, இந்த காதல் கீதெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் செஞ்சு கொடு. ஏங்கா? நம்மள மாதிரி நாட்டியக்காரங்களுக்கு நாட்டியம்தான் உயிர் மூச்சா இருக்கணும். மனசை அலபாய விட்டேன்னா
அதுவே கலைக்கு முற்றுப்புள்ளியா இருக்கும். தயவு செஞ்சு என்ன மாதிரியே நீயும் ஆயிடாத. காதல்ங்கிறது எப்போதாவது தான் கை கொடும். கலைங்கிறது காலம் பூரா உனக்கு கை கொடுக்கும். காதல் கீதல்னு வலையில விழுந்து இந்த புனிதமான கலைய கொச்சப்படுத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சாரி காக்கா, நான் போய் சத்தியம் செஞ்சுட்டேன். இப்ப நான் போலாமா? கிளாஸுக்கு நேரம் ஆகுது. பத்மா வேற வந்துருவா. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகணும். துளசி, பத்மான்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, பத்மா முன்ன மாதிரி இல்லையாமே. உன் பேரை கேட்டாலே கோவப்படுறாளா, சிடுசிடுன்னு வேற பேசுறாளா. எதுக்கும் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே பழகு. அக்கா போதும், நிறுத்து. இவ்வளவு நேரம் நீ சொல்றத நான் கேட்டேன்ல. தயவு செஞ்சு பத்மாவை பத்தி தப்பா பேசாத. நான் ஒத்துக்கவும் மாட்டேன், நான் நம்பவும் மாட்டேன். பத்மாவும் நானும் சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு ஒண்ணுடா, அவ துடிச்சு போயிடுவா. அக்கா, நீ எப்படி அவளை பத்தி தப்பா பேசுறத அவ கேட்டுட்டானா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அக்கா, உனக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவளாக்கா. அவளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், விட்டும் கொடுப்பேன். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ. இந்த பட்டாச்சாரி சதுர தேங்காய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேடா. ஓய், பெருமாள் கோயில ஏரியா சதுர தேங்காய். கோபப்படாதீங்கானோ, உமக்கு என்ன ஈஸியா சொல்லிவிட்டு அச்சனைக்கு வந்த தேங்காய் முடிய ஆத்துக்கடுத்துன்னு போயிடுவேன். நான் அப்படியா? யாராவது சதுர தேங்காய் போட்டாதான் எங்க காலத்துல தேங்காய் தொகையில. ஏதோ ஆர்வத்துல கேட்டா அது போய் கோச்சுக்கிறீர். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏடா, மைத்திலி வந்து தேமேன்னு அங்க உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட போய் என்னடா கேட்ட நீ? யாரும் அந்த கோடியாத்து மாமியா? மாமி கொஞ்சம் சைஸ் பெருசோன்னு ஒரே இடத்துல உட்காந்து சாமி கூடாதீங்க, அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வாங்க, உடம்பழைக்கும். எல்லாம் நல்லதான் பேசுற. அவன் ஆத்துக்காரன் காத்தால இருந்து உங்க தேடி அவன் என்ன அடிக்கிறதுக்கு காத்தால போய் காத்தால இருந்து உன் சிட்டிங்க பொடிக்க அலையறான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, உம்மோட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. வந்த விஷயத்தை சொல்லும். என்ன விஷயமா வந்தேன்? சொல்ல மறந்துட்டானே. சொல்லு. மண்ணியாத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. என்னன்னு? மண்ணி அவள்லாம் கோவிலுக்கு வராளாம். வரட்டுமே வாய், அவா பெருமா அவா கோயில் ஜமாச்சிருவோம். இந்த வாட்டி பூ அலங்காரம் எல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க, காசு ஏதாவது தேத்தலாம் பாருங்க. உம்ம புத்தி உம்ம விட்டு போவாது. ஆமா, எங்க உங்க அக்கா பிள்ளையாண்டா சோகால்டாச்சு ஒரு மாப்பிள்ளையா? ஓய் நரசிம்மா, கோயில உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த அபிஷ்ட பத்தி ஏன்டா பேசுறேன்? என்ன ராத்திரில இருந்து அவனையும் காணும், ஆத்துல வச்சிருந்த வெள்ளி சொம்பையும் காணுடா. உங்க ஆத்துல ஏதுங்கான வெள்ளி சொம்பு? பக்கத்தாத்துல வாங்கி வச்சதுடா. என்ன அவன் எங்க வச்சிருக்கான், எவ்வளவுக்கு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டு வந்து சொல்லு, பணம் தரேன், போய் மீட்டுட்டு வந்துடுறா. ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்லை. அவன் வைக்கிறதும் நான் மீட்டுறதும் இதே வேலை பழப்பா போச்சு உங்களுக்கு. அவன் என் அக்கா பையனா மட்டும் இருந்திருந்தா அடிச்சு துரத்திருப்பேன்டா. மாப்பிள்ளையா வேற போயிட்டானே. நீங்க பேசுனத கேட்டுன்னு தான் இருந்தேன் மாமா. இது இப்படியும் பேசுவார், வேற மாதிரியும் பேசுவார். அதோட வாழ்ந்த வாழ்க்கை நேக்கு போறோம், இந்த தாலியை கழட்டி பெருமாளுடியில போட்டுற, அதை கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறார். அவன் மாப்பிள்ளை மட்டும் இல்லம்மா, எங்க அக்கா பையனாவும் போயிட்டானே, அந்த பாசம் தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறார். அது இப்படி சுத்தின்னு இருக்கே, அதுக்கு இதுதான் காரணம். எது இது? இதுதான் எங்களோட பட்டாச்சாரி, உங்க பொண்ணு சொல்றதை கேட்டா உங்க ஆத்துல உங்களுக்கு மதிப்பே இல்ல போட்டிருக்க. உண்மையும் சரி உங்க மாப்பிள்ளையும் சரி அது இதுன்னு பேசுறா. எல்லாம் பெருமாள் பொறுப்புலயே விட்டுட்டேன்.
என் மாப்பிள்ளை இருக்கானே அவன் மீன ராசிக்காரன்டா. மீனா இருக்க வேண்டியவன் மனுஷனா பிறந்துட்டான். ஏன் நழுவி நழுவி ஓடிறானா? சதா சர்வ காலமும் தண்ணியிலேயே இருக்கான்டா. அடப்பாவி, இந்த மீன் இருக்க அத கூட நல்ல பால்ல போட்டு வரோம், செத்து போயிடும். அதுக்கு இந்த நாத்தம் முடிச்ச தண்ணி தான் லாயக்கு. அது மாதிரிதான் உங்க மாப்பிளையும். நீங்க சொல்ற மீன் வலைக்கும் தப்பும் அலைக்கும் தப்பும், ஆனா வத்தின குளத்துல செத்து தான் போகும். அத போய் அருமை மாப்பிள்ள அக்கா மகங்கிறார். வெளியில தலை காட்ட முடியல, வெக்கம் புடுங்கி திங்கிறது. ஓய் பட்டாச்சாரி, எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். மாமா, வாயை மூடிண்டு வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. வாயை மூடிட்டா எப்படிமா புளியோதரை தின்ன முடியும்? மென்னையே பிடிச்சா கூட சாப்பிட முடியாது. ஐயோ, தத்தித்தகனக ஜம் தரிக்கிட்ட தக தகதி தகனக ஜம் தரிக்கிட்ட தக தத்தித்தகனக ஜம் தரிக்கிட்ட தக தகதி தகனக ஜம் தரிக்கிட்ட தக தகதிமிதாம் தக்கதிமி தகதிமிதாம் தக்கதி. மணிமேகலை, தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடாம உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கியே. அம்மா, இவங்க வேகத்துக்கு என்னால ஆட முடியாதுமா. நீ எப்பதான் இவங்கள மாதிரி ஆட போறியோ எனக்கு தெரியல. இங்க வந்து உட்கார், அவங்க ஆடுறதையாவது பார்த்து கத்துக்கோ. தத்தித்தகனக ஜம் தரிக்கிட்ட தக தரிக்கிட்ட துளசி பாரு, எவ்வளவு அழகா அபிநயம் ஆடுறா. மனசு உடம்பு ஒரே நிலையில இருந்தாதான் ஆட்டமும் அழகா அபிநயமா வரும். மறைச்சு பார்க்காத, துளசியை பாரு. சரியா ஆடாத உனக்குல எதுக்கு பார்த்தோம்? அதுக்குன்னே பிறந்தவ துளசிதான். பேசாம நீ அவ ஆட்டத்தை ரசிக்கிறதோட வச்சுக்கோ. கையில பார்த்து வான்கோழி ஆடுற மாதிரி உன் ஆட்டம். சும்மா முறைக்காத. துளசியை பாரு, எப்படி ஆடுறான். பத்மா, உன் ஆட்டத்துல வேகம் இருக்கு, நளினம் இருக்கு, முகபாவம் தான் சரியில்லை. எதுக்காக ஆடும்போது அடிக்கடி துளசியை பாக்குற? அது வந்துக்கா, துளசி நன்னா ஆடலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். அது ரொம்ப தப்பு. ஆடும் போது நம்ம கவனம் போறா ஆட்டத்திலையும் அபிநயத்திலையும் மட்டும்தான் இருக்கணும். பக்கத்துல யார் ஆடுறாங்களோ அவங்கள பாத்துக்கிட்டு தான் நம்ம முகபாவம் மாறும். அது மட்டும் இல்ல, உன் முகத்துல கொஞ்சம் கோபம் கூட தெரிஞ்சது. துளசி அக்கா நல்லா ஆடுறாங்கன்னு பத்மாவதி அக்கா கோவப்பட்டிருக்காங்க. சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன பார்த்து கோவப்படுறதுக்கும் பொறாமப்படுறதுக்கும் பத்மாவுக்கு அவசியம் இல்ல. என்னை விட அவ நல்லாவே ஆடுறா. கலையில போட்டி இருக்கலாம், யாரும் யாரையும் பார்த்து கோவப்படவோ பொறாமப்படவோ கூடாது. பத்மாவும் துளசியும் சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட நடனம் கத்துக்கிட்டு வராங்க. அவங்க நட்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பத்மா கிட்ட 2 பேரும் மன்னிப்பு கேளுங்க. பரவாயில்லக்கா, சின்ன பசங்க இதை தெரியாம சொல்லிட்டா, விட்டுருங்க. இல்ல, கிளாஸ்னா ஒரு ஒழுக்கம் இருக்கணும். மன்னிப்பு கேளுங்க. பத்மாவதி அக்கா, சாரி. சரி, கிளாஸ் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. 2 பேரும் சேர்ந்து தட்டி கும்பிடுங்க. மாஸ்டர், வா பத்மா, போலாம். எவ்வளவு அழகா ஆடுறா. அவ எவ்வளவு ஃபாஸ்டா ஆடிட்டு இருக்கா. உன்னை விட சின்னவ. என்னைக்கு நான் என் கால்ல சலங்க கட்டினோ அன்னிலிருந்தே நீதாண்டி எனக்கு நட்பு ரீதியான எதிரி. முதட்டளவுலதான் நான் உங்ககிட்ட அன்பா பேசுறேன். ஆனா என் மனசு உன்னை எல்லா வகையிலையும் ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறியோட துடியா துடிக்குதுடி. உன்னை நாட்டியத்துல மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்லயும் நீ என்ன ஓவர்டேக் பண்ண முடியாது. நான் உன்னை பண்ண விட மாட்டேன். तन्नो विष्णु प्रचोदयात् ऋतघं सत्यं परब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम्
ओद्भरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः शान्ताकारं भुजगशयनं பெருமாள் पद्मनाभं பாருங்க सुरेशं நல்லா சேவிச்சுக்கோங்க என்ன பெருமாள் ஒரு கையை கீழ் நோக்கி பாதத்தை காட்டுறாரே ஆமா அது ஏன்னு தெரியுமோ என்னையே சரணம்னு என் பாதத்தை பிடி நான் சகலத்தையும் முடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவர் பாதத்தை கெட்டியா பிடிச்சு போனா எல்லாருக்கும் படி அளக்கிறது அவர்தான் நல்லா சேவிச்சுக்கோங்க பெருமாளே காப்பாத்துப்பா நீதான் துணை போங்க வாங்க மண்ணி வாங்கோ வாங்கோ என்னடா நரசிம்மா சௌக்கியமா இருக்கியா? அவனுக்கு என்ன கோவில் மாடு மாதிரி நன்னா தானே இருக்கான். நமஸ்காரம். நமஸ்காரம்மா, வாங்கோ. நமஸ்காரம். கொடு. அம்மா, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்துல இருந்து ஃபேன் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உங்க ஆத்து ஃபேன்ல லொடலொடன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். நான் வரும்போதே எங்க ஆத்துல இருந்து ஃபேனை கொண்டு வந்துட்டேன். கார்ல தான் இருக்கு. டேய், கார்ல இருந்து ஃபேன் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. உட்காரத்துக்கு சேர் கொண்டு வர சொல்லட்டுமா? என்ன விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்கே? சுவாமி முன்னாடி வந்து உட்காருவாளா? வேணா ஆத்துல இருந்து ஜமக்காலம் கொண்டு வருவா. ஓய், உன் மாத்து பீட பிடிச்ச ஜமக்காலத்தால இங்க கொண்டு வராத. நான் புண்ணிய ஸ்தலமான கோவில் தரையிலே உட்கார்ந்துட்டு பெருமாளை சேவிச்சுக்கிறேன். சத்த சும்மா இரு. பேசிட்டு இருக்காதீங்க. ஓய், முங்கா சமேத வெங்கடநாத சுவாமியே நமஹ. நாராயணாய நமஹ. பெருமாளே, எல்லாமே நீ பார்த்து செய்யற. ஓம் வாசுதேவாய